கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வேத பாட வகுப்பிற்காக வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோமா? Check, test, check. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை சோஸ்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை ஆண்டவரை உயர்த்துகிற ராஜா, போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறீர் அப்பா. சத்தியங்களை ஆழமாய் போதிக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா, நன்றி. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அப்பா, ரகசியங்களை இந்த நாளில் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய அதிசயங்களை பார்த்து உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் உபாகம புத்தகத்தை படிக்கப் போகின்றோம். உபாகமம் 5 ஆகமங்களிலே கடைசியான புத்தகம், 5வது ஆகமம். உபாகமம் என்ற கிரேக்க சொல்லுக்கு பொருள் 2வது சட்டம் என்பது. 2வது சட்டம். இதை எழுதியவர் மோசே. இந்த சட்டத்தை யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பழைய தலைமுறையினர் மரித்து விட்டனர். இப்பொழுது இருக்கின்றவர்கள் புதிய தலைமுறையினர். இவர்களுக்கு தேவனுடைய நியாயங்கள், நியமங்கள் இவற்றை திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட புத்தகம்தான் உபாகமம் புத்தகம். இந்த புத்தகம் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மோசஸ் சர்மன்ஸ் அப்படி சொல்லலாம். மோசேயினுடைய செய்திகளின் தொகுப்பு அப்படி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த உபாகம புத்தகத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். மோசேயின் முதல் பிரசங்கங்கள், மோசேயின் 2வது பிரசங்கங்கள், மோசேயின் 3வது பிரசங்கங்கள் என்று சொல்லி 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதல் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசேயின் முதல் செய்தி என்று நாம் வைத்து கொள்ளலாம். இந்த 4 அதிகாரங்களிலே மோசே என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தால், சமீப காலத்திலே நடந்த வரலாற்றை இந்த புதிய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எண்ணாகம புத்தகம், அந்த புத்தகத்தை மிக ரத்தின சுருக்கமாக திரும்பவும் சொல்லுவதாக நாம் வைத்து கொள்ளலாம். அந்த 39 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணின நாட்களிலே நடந்த ஒரு சில காரியங்களை, இந்த புதிய தலைமுறையினருக்கு எது தேவையோ அவற்றை சுருக்கமாக சொல்லுவது தான் இந்த முதல் 4 அதிகாரங்கள். 2வது 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் மோசேயின் 2ஆம் செய்திகள் என்று சொல்லி நாம் வைத்து கொள்ளலாம். அவற்றில் 10 கற்பனைகள், அன்றாட வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கென்று தேவன் கொடுத்த கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்புகள் மற்றும் ஆராதனை சம்பந்தப்பட்ட கட்டளைகள், கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்த காரியங்கள்,
எவற்றை புசிக்கலாம் எவற்றை புசிக்கக்கூடாது என்று ஆகாரத்தை பற்றிய ஆலோசனைகள், வருடாந்திர பண்டிகைகள், தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மற்றும் தேசம், சமுதாயம் இவற்றை பற்றிய கட்டளைகள் தான் 2வது தொகுப்பு. ஓகே, 4வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் 2வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 3வதாக மோசே உடன்படிக்கையை மறுபடியும் அந்த ஞாபகப்படுத்தி புதுப்பிக்கின்ற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். என்னென்னா, அதில் முக்கியமாக நம்ம பார்க்கிறது 27ஆம் அதிகாரத்துலேருந்து 30வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமைக்குள்ள சாபம் என்ன அப்படிங்கிறத அந்த 30வது அதிகாரம் வரைக்கும் சொல்லியிருப்பார். இது 3 செய்திகள் அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசியாக இன்னும் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, மோசே அவருடைய மரணத்திற்கு முன்பதாக யோசுவாவை தலைவனாக நியமிக்கின்றார். பிறகு மோசேயினுடைய மரணம், மோசே மரிப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் கோத்திரத்தாரை ஆசீர்வதிப்பது, பிறகு அவருடைய மரணம், அடக்கம், இப்படி நம்ம 4வது பகுதியாக வைத்து கொள்ளலாம். முதல் 3 பகுதி அவருடைய பிரசங்கங்கள். 4வது பகுதி அவர் யோசுவாவை தலைவனாக நியமித்து பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து அதற்கு பிறகு மோசேயினுடைய மரணம் பற்றி நம்ம வாசிக்கின்றோம். மோசேயினுடைய மரணத்தை பற்றியும் அதற்கு பிறகு உள்ள காரியங்களையும் யோசுவா எழுதியிருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா மோசையோடு கூடவே இருந்தவர் யார்? யோசுவா. ஆகவே மோசேயினுடைய மரணத்தை கண்டு அவர் எப்படி மரித்தார், யார் அவரை அடக்கம் பண்ணினார், இந்த காரியங்களெல்லாம் எழுதியது யோசுவா என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஓகே, அப்போ இதில் உள்ள 34 அதிகாரங்கள், முதல் 3 பகுதிகள் மோசேயின் செய்திகள், அது செய்தியின் அடக்கம். ஓகே, முதல் 4 அதிகாரங்களிலே சமீப காலத்தில் நடந்த வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைக்கின்றார் இந்த புதிய தலைமுறையினருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, என்னென்ன நடந்தது, எப்படிலாம் இவர்களுடைய பிதாக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், கோபப்பட்டார்கள், இதெல்லாம் தெரியாது. அதனால் புதிய தலைமுறையினருக்கு அதை சொல்லி ஞாபகப்படுத்துகின்றார். 2வது உடன்படிக்கையின் உத்தரவாதங்கள், அதாவது 10 கற்பனைகள், அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய கட்டளைகள், ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள், எச்சரிக்கைகள், ஆராதனை பற்றிய ஒழுங்குகள், கள்ளத்தீர்க்கதரிசிகளை பற்றிய காரியங்கள், ஆகாரம் பற்றிய ஆலோசனைகள், வருடாந்திர பண்டிகைகள், தலைவர்கள், இதெல்லாம் பற்றி தான் 2வது பகுதி அவருடைய செய்தி. 3வது பார்த்தோம், உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். மறுபடியும் இஸ்ரவேல் அந்த புதிய தலைமுறையினருக்கு தேவன் அவர்களோடு செய்த, முற்பிதாக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தி புதுப்பித்து அவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத போது சாபம் என்று சொல்லி முக்கியமான உபதேசங்களை எடுத்து கூறுவது 3வது பகுதி. கடைசி பகுதி மோசேயினுடைய யோசுவாவை தலைவனாக நியமனம் பண்ணுதலும் மோசேயினுடைய மரணமும். இதை தான் நம்ம சுருக்கமாக உபாகம புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம இதை ஞாபகமாக வச்சுக்கிடலாம். ஓகே, இப்போ இந்த உபாகம புத்தகம் எண்ணாகம புத்தகத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறது, நிறைய காரியங்கள் இதில் ரிப்பீட் ஆகிருக்கதை நம்ம பார்க்க முடியும். எண்ணாகமத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்கள் உபாகமத்திலையும் ரிப்பீட் ஆகிருக்கதை பார்க்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், எண்ணாகமத்தில் 39 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி இப்போ மோவாப்
வெளிக்கு வந்த அந்த நேரம் வரைக்கும் 39 ஆண்டுகள் என்ன நடந்தது, இப்படி ஒன்றுனா எங்கே பாளையம் இறங்கணும், எங்கே பிரயாணத்தை தொடங்கணும், இப்படி மோசே ஒன்றுனா சொல்லிட்டு வருவார். எங்கெல்லாம் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, எங்கெல்லாம் இவருக்கு விரோதமாக பேசினாங்க, இதெல்லாம் இருக்கும். இவருக்கு என்ன நடந்தது, கண்மலையை அடித்தப்போ என்ன நடந்தது, இப்படி எல்லாவற்றையும் 39 ஆண்டுகள் நடந்த செய்தியை சொல்லுவது எண்ணாகம புத்தகம். ஆனால் இந்த உபாகம புத்தகத்தில் இப்போ மோவாப் வெளிக்கு வந்துட்டாங்க. அங்கே உட்கார்ந்து 1 மாத காலம் வரைக்கும் பழையதை திரும்ப சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போய் சுதந்திரிக்க போகிறீங்க, இந்த உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், இதை திரும்ப ஞாபகப்படுத்துவது தான். ஒரே அவங்க இன்னும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கலை, ஆனால் அங்கே பார்டருக்கு வந்துட்டாங்க. யோர்தானுக்கு இக்கரையில் உட்காந்து, அந்த மோவாப் வெளியில் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் அளவும் இந்த ஜனங்களை அவர் அந்த புதிய ஒரு பூமியை சுதந்திரிக்க போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறார். அதுதான் உபாகம புத்தகம். அதுதான் எண்ணாகமத்துக்கும் உபாகமத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, நிறையா காரியங்கள் இதில் ரிப்பீட் ஆயிருந்தாலும் அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது 39 ஆண்டுகளுக்குரிய செய்தியை சொல்லுவது எண்ணாகமம். ஒரே மாதத்தில் அந்த 39 ஆண்டுகளும் நடந்ததை ரத்தின சுருக்கமாக சொல்கிறது இந்த உபாகம புத்தகம். நிறைய உபதேசங்களோடு சேர்ந்து வந்திருக்கோம். அதை தான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். இப்போது நம்ம முதல் அதிகாரத்திலேருந்து வேகமாக என்னென்ன முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதல் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இது எங்கே இருந்து இந்த உபதேசத்தை பண்ணினார் அப்படிங்கிறத வாசிக்க முடியும். 2வது வசனத்தின் நடுவிலேருந்து நான் வாசிக்கிறேன். யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள். ஓகே, யோர்தானுக்கு இக்கரையான, இன்னும் யோர்தானை தாண்டலை, யோர்தானுக்கு இக்கரை. அதே போல் 5வது வசனத்தில் வாசித்தா யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசம், அதான் மோவாபின் வெளி அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துலேருந்து மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கினார். நியாயப்பிரமாணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று, ஆனால் இந்த புதிய தலைமுறையினருக்கு இது இன்னும் சரியாக தெரியாது. ஆகவே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கினார். நம்ம இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் என்ன? புதுசாக பைபிளை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப பேசிக்காக சொல்லித்தர்ற பாடம் இல்லையா? அதுபோல தான் மோசே அந்த புதிய தலைமுறையினருக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி ரொம்ப தெரியாது. ஆகவே அதை விவரித்து காண்பிக்க தொடங்கினார் என்று சொல்லி நம்ம தெளிவாக இங்கே பார்க்கிறோம். இப்படி சொல்லும்பொழுது 8வது வசனத்துக்கு வரும்போது முக்கியமான ஒரு காரியத்தை, நம்ம ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் ரெடியாக இருக்குது, வாக்குத்தத்த பூமி ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். 8வது வசனத்தில் நீங்கள் போய், கடைசியில் பார்க்குறோம், அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள், இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அப்போ nothing comes without a praise, nothing comes easily. எல்லாத்துக்கும் ஒரு கிரயம் நம்ம செலுத்தணும். அது ப்ராமிஸ்ட் லேண்டு தான். ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டாரு. 400 வருடங்களுக்கு முன்பாகவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் நாட்கள்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? போய் சுதந்திரிக்க வேண்டும். go and possess. அப்போது நமக்கும் அப்படி தான். வாக்குத்தத்தங்கள் அவை எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்தவைகள் எல்லாம் உண்மையானது தான். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, போய் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது
தன்னுடைய பாரத்தை குறித்து சொல்கிறார். எப்படி நான் ஒருவனாக பாரத்தை சுமக்க முடியாது இருந்தேன். அப்போ 12வது வசனத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இந்த ஐடியாவிற்கு கொடுத்தது யார்? மாமனார். ஓகே, நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யாத்ராகமம் 18 ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெத்ரோ தான் சொல்கிறாரு இல்லையா, நீர் ஒருவராக இதை சுமக்க முடியாது, 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர், 50 பேருக்கு தலைவர், இப்படியாக தலைவர்களை நியமித்து சின்ன சின்ன காரியங்களெல்லாம் அந்த டிஸ்பியூட்ஸை அவங்களே சரி பண்ணிடட்டும். அந்த எந்த டிஸ்பியூட்டை அவங்களால சால்வ் பண்ண முடியலையோ அதை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வரட்டும்னு அந்த ஐடியா கொடுத்ததே யார் தான்? ஜெத்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் லீடர்ஷிப் பற்றி நம்ம நிறைய காரியங்கள் அந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்ல பார்ப்போமா? லீடர்ஷிப் பற்றி எத்ரோ சொன்ன அந்த ஆலோசனையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். எஸ், நல்ல ஒரு தலைவன் பிறருடைய நல்ல ஆலோசனைகளை கேட்டு ஏற்றுக்கொள்ளுவார். மோசே நினைக்கல, ஆஃப்டர் ஆல் என் மாமனார், நான் எவ்வளோ காலமாக லீடராக இருக்கேன், கர்த்தர் என்னை அழைச்சார், இவர் சொல்லி நான் கேட்கவா அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் செவி கொடுத்தார். ஆலோசனைக்கு செவி கொடுப்பது ரொம்ப அவசியம் ஒரு தலைவனுக்கு. தலைவனோ தலைவியோ லீடர்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம பிறர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. ஓகே, இதில் உள்ள இந்த வார்த்தைகள் ஞானம், விவேகம், அறிவு, இதுவும் நிச்சயமாக லீடருக்கு தேவை. அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கணும், விவேகம் உள்ளவனா, அறிவுள்ளவனா நிச்சயமாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? டீம் ஒர்க். எல்லாம் நான் செய்வேன், எல்லாம் நான் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு மோசே நினைக்கவே இல்லை. இட் இஸ் அ டீம் ஒர்க். அப்போ நான் ஒரு காரியம் சொன்ன ஞாபகம் இருக்குது, நம்ம குடும்பமும் ஒரு டீம் தான். பெற்றோர் பிள்ளைகளை நம்பி அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கணும். இது சின்ன பிள்ளை, இது போய் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அவங்க கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவங்க தகுதிக்கு தகுந்தது போல் சின்ன சின்ன காரியங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஒரு மொட்டை கத்தியை அப்படி கையில் கொடுத்து வெண்டைக்காயம் கொடுத்து கட் பண்ணு அப்படின்னு உட்கார வச்சுருவேன். அது அவனை சேதப்படுத்தாது அந்த கத்தி. ஆனால் அவன் ஏதோ கட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வான். அப்படியே தான் அந்த சமைக்க கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நான் சொன்னேன். இப்போது நம்ம பிள்ளைங்களை இந்த காரியத்தை நம்ம அவங்க கையில் கொடுத்தா செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்பி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சில லீடர்ஸ் இருப்பாங்க, நான் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும், என் கீழே உள்ளவங்கள்ட்ட இவங்களை நம்பி இந்த வேலையை கொடுத்தா இவங்க சரியாக செஞ்சுக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு எல்லா வேலையும் தானே செய்வாங்க. மோசே கொஞ்ச நாள் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா? ஜெத்ரோ சொல்கிற வரைக்கும் அப்படி தானே செஞ்சிட்டு இருந்தார். நானே செய்வேன் தென் பர்ன்ட் அவுட், அவ்வளோதான், டயர்டாகிடுவாங்க. ஸோ நம்ம குடும்பமோ ஒர்க் ஸ்பாட்டோ எந்த இடத்துலையும் we should know to assign work, delegate duties to others. Okay, delegation, it's very important. அதுக்கு சில நேரம் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நானே செஞ்சிடலாம், அந்த வார்த்தையை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கற்றுக் கொடுத்துட்டோன்னு சொன்னால் லாங் ரன்னில் நமக்கு ஜாப் ஈஸியாயிடும்.
இப்போ எனக்கு எவ்வளோ ஜாப் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு முடியல அப்படின்னா என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா சமைச்சிருவாங்க. ஆனால் கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதே போல் தான் எல்லாமே. அது நம்ம காலேஜோ டிபார்ட்மெண்ட்டோ என்னவோ ஆஃபீஸோ எங்கே இருந்தாலும் டெலிகேஷன் ரொம்ப முக்கியம். டெலிகேட் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுப்பது ரொம்ப, அவங்கள ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப அவசியம். மோசே தலைவர்களை நியமித்து போ பாரு அப்படின்னு விட்டுருக்க மாட்டார். நிச்சயமாக ஒரு லீடர்ஸ் மீட்டிங்கை வச்சுருப்பார். வச்சு இப்படி தான் இந்த நியாயம் செய்யணும், இப்படி தான் நீதி செய்யணும், முகதாட்சியம் பார்த்துறாதீங்க, பொருளாசையாக நீங்கள் பிரைபு வாங்கிடாதீங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா. பணக்காரனா ஒரு நீதி, ஏழைனா ஒரு நீதி, இப்படி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சொல்லி தான் ட்ரெயின் பண்ணி தான் அவங்கள லீடர்ஸாக நியமித்திருப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஓகே, அந்த யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. அப்போ லீடர்ஷிப்பை பற்றி நம்ம பார்த்தோம். அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். இந்த புதிய தலைமுறையினருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் இப்படிலாம் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதர்களை நான் தெரிந்து கொண்டு அவங்கள 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு அப்படி அதிகாரிகளாக நான் ஏற்படுத்தி வைத்தேன் அப்படின்னு சொல்லி 15ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். இப்படி சொல்லிகிட்டே போகிறப்போ நான் இந்த இந்த பூமியெலாம் ரெடியாக வச்சுருக்கிறாரு, நல்ல தேசம், அப்படி எல்லோரும் போய் சுதந்திரித்துக்கோங்க அப்படிலாம் சொன்னப்போ உங்களுடைய மூதாதையர் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்து அங்கே போகமாட்டோம் அப்படின்னு ரிபல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது 25ஆவது வசனத்தில், அத்தேசத்துக்கு கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். நல்ல தேசம் சொன்னது எத்தனை பேர்? 2 பேர். ஆனால் ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்க, ஐயோ அங்கே உள்ள ஆட்கள் பயங்கரமானவங்க, ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், நெடியவர்கள், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகள், வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகள், இப்படிலாம் சொல்லி கலங்க பண்ணினார்கள். இப்போ நிறைய நேரம் மெஜாரிட்டி வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்கும். ஜனங்கள் அந்த மெஜாரிட்டி வாய்ஸை கேட்டு சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேண்டாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. 31ஆவது வசனம். ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வர மாதிரி உங்களோட பிதாக்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, அதனால் நீங்கள் விசுவாசியாக இருங்க, அவிசுவாசியாக பயந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த யோசுவா, காலேப் இவங்க 2 பேரும் எப்படி வித்தியாசமான நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் மென்ஷன் பண்ணுறார். அப்படியே 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ எந்த வழியெல்லாம் நம்ம போனோம் அப்படின்றத சொல்கிறார். ஏசாவின் அவனுடைய அந்த தேசத்தின் வழியாக போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனோட நீங்கள் போர் செய்ய வேண்டாம். அந்த வழியாக நீங்கள் போகும்போது அங்கே குடிக்கிற தண்ணீரோ எடுக்கிற ஆகாரமோ எதையுமே ஓசியாக நீங்கள் அனுபவிக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் கிரயம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப நல்ல பாடங்கள், ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். அந்த 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாக நீ நடந்து வருகிறது அறிவார். இல்லை, அதுக்கு முந்தின வசனம் 6வது வசனம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம், தண்ணியை இப்போ தான் விலை கொடுத்து வாங்குகிறோம், எப்படி காலம் கெட்டு போச்சு அப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏசாவின் தேசத்தின் வழியாக நீங்கள் போகிறப்ப
நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்துக்கும் காசு கொடுங்க, நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா ஓசியாக அனுபவிக்கணும், எங்கேயாவது போய் ஓசியாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்படியே மோவாப் தேசத்து வழியாக போவீங்க, அங்கேயும் நீங்கள் அது மாதிரி போர் செய்யாதீங்க, ஏன்னா அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக தரமாட்டேன். அடுத்து 19வது வசனத்துக்கு வரும்போது அம்மோன் புத்திரருக்கு எதிராக போகிறீங்க, அவங்களையும் அதே மாதிரி தான், வருத்தப்படுத்த வேண்டாம், போர் செய்ய வேண்டாம். இதெல்லாம் அதாவது வார் டைமில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இப்போ இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் நடக்கிற பயங்கரமான போரில் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் வாசித்தாங்கன்னா இந்த வார் கிரைம்ஸ் கமிட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வீணாக யுத்தம் செய்யாதீங்க, அவங்க வழியாக போகணுமா போங்க, ஆனால் வீணாக அவங்க கூட போர் செஞ்சு வீணாக காரியங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத ஏசா, மோவாப், அம்மோன் இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர் ஜனங்கள் கிடையாது, யெகோவா தேவனை வர்ஷிப் பண்ணுறவங்களும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யாதீங்க அப்படின்னு சிலரை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் இவங்களை நீங்கள் போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இது யார் யார் கூடலாம் யுத்தம் நடந்தது, சீகோன், அந்த எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஓக், சீயோன் இவங்க கூடலாம் யுத்தம் பண்ணணும், அதெல்லாம் இந்த 3வது அதிகாரத்தில் திரும்பவும் சொல்கிறார். ஓகே, எண்ணாகமம் 21ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த காரியங்களை இங்கே மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். இவங்கெல்லாம் அவங்க தேசத்தின் வழியாக நம்ம போக விடாமல் நம்ம கூட யுத்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஓகே சொல்லிட்டு இந்த 3வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நிமித்தம் நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், அதனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ இந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மறுபடியும் கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அந்த 25வது வசனத்தில் 3வது அதிகாரம் 25வது வசனம், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். சில நேரம் நம்ம பிள்ளைங்ககிட்ட அப்படி சொல்லுவோம், நொய் 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 நொய்ன்னு கேட்டுட்டு இருந்தா, இனிமே என்கிட்ட இந்த காரியத்தை குறித்து பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், எவ்வளவோ கிரயம் செலுத்தினார் மோசே இந்த ஜனங்களை வழி நடத்தி வர்றதுக்கு. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ துன்பம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார், கண்மலைகிட்ட பேசுனா அடிச்சிட்டார். அந்த ஒரு காரியத்துக்காக பாருங்கள், அவன் தலைவன், அவன் எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக இருக்கணும், அதை ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். சில நேரம் மோசிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், நீ இந்த ஜனங்களுக்காக பிரார்த்தனை பண்ணினதுனால உன் ஜெபத்தை நான் கேட்டேன்னு சொல்கிறார். கேட்டு அவங்கள மன்னிச்சேன்னு சொல்கிறார். எத்தனை தருணங்கள் இல்லையா? ஆனால் தனக்காக இப்போ கேட்குறார், ஆண்டவரே அந்த நல்ல தேசத்தை நான் ஒரு தடவை பார்த்துட்றேன். ஆண்டவர் சொல்கிறார், இனிமே இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட பேசாத. இட்ஸ் a வெரி பெயின்ஃபுல் ஆன்சர். நம்ம இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவைதானா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் மரித்தப்போ இவர் அடக்கம் பண்ணது யார்? தேவனே பண்ணார். அவர் எப்பவுமே சரியாக செய்வார். ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யாருக்கும் கிடைக்காத பெரிய ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா, இந்த மோசேயை தேவனே அடக்கம் பண்ணினார். அதை தான் 34வது அதிகாரம் உபாகமம் 34:6 வாசிக்கிறோம். வாசித்துருவோமா? ஏன்னா ரொம்ப துக்கமாயிட்டோம் எல்லாரோட முகமும், ஐயோ மோசைக்கு இப்படி பாடா அப்படின்னு. 34வது அதிகாரத்தில்
6வது வசனம் வாசிப்போம். 34:6. அடக்கம் பண்ணினார். யாரு? யெகோவா தேவன். பார்த்தீங்களா, வேறு யாருக்கும் இந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கல. பெரிய பெயின்ஃபுல் ஆன்சர் மாதிரி நிறைய நேரம் நமக்கு இருக்கும் சில காரியங்கள். இனிமே இதை பற்றி என்கிட்ட கேட்காத, இனிமே இதை பற்றி என்கிட்ட ஜெபம் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சில கடினமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம ஜெபம் பண்ணுற சில காரியங்களுக்கு பதில் கிடைக்கல, ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருக்கார், செவிடு மாதிரி இருக்கார் அப்படின்னு சில நேரம் கோபத்தில் சொல்கிறோம் இல்லையா? ஏன் தெரியுமா? அவர் நமக்காக நம்ம நினச்சி பார்க்காத பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். அதனால தான் சில நேரம் கடினமான பதில்கள் அல்லது கஷ்டமான மௌனங்களை ஆண்டவர் நமக்கு பதிலாக சொல்கிறாரு. ஓகே, இந்த 3வது அதிகாரத்தில் அதை ரொம்ப யோசித்தேன். ஓகே, 4வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் சொல்கிறார், நான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். நான் உங்களுக்கு கட்டளைகளும் நியாயங்களையும் போதிச்சிருக்கிறேன், அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். இப்போ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பது தான் ஞானம், விவேகம். அதில் அந்த 7வது வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி அது. இதுக்கு நம்ம அடிக்கடி நினச்சி இந்த வார்த்தையை சொல்லணும். நாம் அவரை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறது போல இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொண்ட வேற பெரிய ஜாதி உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது இதை சொல்கிறாரு. இந்த கற்பனைகளை நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள். இதை ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய உபதேசங்களை முதலாவது யார் கற்றுக்கொள்ளணுமா? பெற்றோர். கற்றுக்கொண்டு பிறகு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவைகளை கற்றுக்கொடுங்கள். அப்போ கட்டாயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது நாம் என்ன செஞ்சுருக்கணும்? நல்ல வேதத்தை படிச்சிருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் பெற்றோராக இருக்கிற நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை என்னென்னா, நம்ம கட்டாயமாக தேவனுடைய வேதத்தை நன்றாய் கற்று அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். இதை தான் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் எப்படி ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பின்வரும் சந்ததிக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். 40வது வசனத்தில் கூட அதை தான், உன்னுடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? இந்த கற்பனைகளை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக்கொடு, இவைகளை கைக்கொள். இதை தான் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அடுத்து அடைக்கல பட்டணங்களை குறித்து பேசிட்டு அந்த 4வது அதிகாரம் அதோட முடிவடைகிறது. 5வது அதிகாரத்திலேருந்து மோசேயினுடைய 2வது செய்தியாக செய்தி தொகுப்பாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ 5வது அதிகாரத்தில் மறுபடியும் இந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார். 2வது வசனத்தில், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லோரோடும் உங்களோடும் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி 10 கட்டளைகளை திரும்பவும் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். இந்த புதிய தலைமுறையினருக்கு நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்குறோம்? முதல்ல யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கற்பனைகளை மோசேட்ட பெற்று கொண்டு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அதே 10 கற்பனைகளை இங்கே மறுபடியும் நம்ம வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும்.
அப்போ அந்த 10 கற்பனைகளை ஞாபகப்படுத்துகின்றார். நீ பிழைத்து, மறுபடியும் பாருங்கள் அந்த கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க இந்த வார்த்தை நிறையா தடவை உபாகம புத்தகத்தில் ரிப்பீட் ஆகிருக்கும். நீ நல்லா இருக்கணுமா, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, நீ சுகித்திருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நட. அதுதான் இந்த உபாகம புத்தகத்தில் அதனுடைய அந்த முக்கியமான கருத்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் 6வது வசனமும் 6வது அதிகாரமும் ஆரம்பிக்குது. எப்படி பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும், இதே அதிகாரத்தில் அந்த 6வது அதிகாரத்தில் 7வது வசனமும் அதே தான். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ந்து நீங்கள் அடிமைத்தன வீட்டில் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, எப்படி உங்களை நான் கொண்டு வந்தேன், அதனால் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு இந்த 6வது வசனத்துலேருந்து 12வது வசனம் வரைக்கும் இது யூதருடைய வீட்டில் ஒவ்வொரு யூதரும் இந்த வார்த்தைகளை அதிகமாய் தன்னுடைய பிள்ளைகளோடு கற்றுக் கொடுப்பாங்களாம். கர்த்தர் எப்படி நமக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்கு பண்ணின அந்த பூமியை நம்ம சுதந்திரிக்கும்படி வச்சார். நம்ம கட்டாத பெரிய வசதியான பட்டணங்கள், நம்ம நிரப்பாத நல்ல வஸ்துக்கள், அவை நிறைந்த வீடுகள், நம்ம வெட்டாத துறவுகள், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்ம புறப்பட பண்ணினார், அவரை மறந்து விடாதே அப்படின்னு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு யூத ஃபேமிலியிலையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்களாம். ஓகே, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 7வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய கட்டளைகள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதே போல் எச்சரிப்புகள், இதெல்லாம் தான் 7வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் அடங்கியுள்ளன. நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய வழிகாட்டி அப்படின்னு நம்ம இதுக்கு தலைப்பு கொடுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகள், கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புகள், இதெல்லாம் வாக்குத்தத்தம் அப்படின்னா, நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை, இப்படிலாம் இதெல்லாம் தான் வாக்குத்தத்தம். கர்த்தர் நோயை வரப்பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்கள். அது போலவே நீ எப்படி பரிசுத்த ஜாதியை நடந்துக்கிடணும், அது போல் கட்டளைகள், நடக்காட்டா என்ன நடக்கும் அப்படி போல் எச்சரிப்புகள், இதெல்லாம் தான் 7வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். 8வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினார், ஏன் உன்னைய சுற்றி வர பண்ணினார், இதெல்லாம் சொல்கிறார். அப்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசனை சொல்கிறாரு 3வது வசனத்தில். 8வது அதிகாரம் 3வது வசனம், ஏன் ஆண்டவர் சில நேரம் நம்ம சிறுமைப்படுத்தினார். நமக்கும் அந்த கொஸ்டின் வருது, ஏன் ஜனங்கள் முன்னாடி ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு வசனம் சொல்லுது, ஆனால் சில நேரம் வெட்கப்படுத்திடுற மாதிரி நமக்கு இருக்குது சூழ்நிலை, சிறுமைப்படுத்திடுறாரே ஏன் அப்படின்ற கேள்வி வரலாம். அதுக்கு ஆன்சர் இங்கே பார்க்குறோம். 3வது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, எதுக்கு வருத்தினாராம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்த. ஏன் சிறுமைப்படுத்தினார் தெரியுமா? வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு விசேஷித்த மன்னாவை வச்சிருக்கிறேன், அதாவது நீ அறியாத ஆசீர்வாதங்களை நான் வச்சிருக்கிறேன். இப்போ நான் சிறுமைப்படுத்தும் பொழுது உனக்கு ஒரு நாளும் பெருமை வராது. நான் சிறுமைப்படுத்திட்டு நீ எதிர்பாராத அந்த நன்மைகளெல்லாம் நான் உனக்கு தரும் பொழுது
உனக்கு ஒரு நாளும் பெருமை வராது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு புத்திரனை சிட்சிக்கிறது போல. எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்தோன்னா நமக்கு புரியும் யாரை ஆண்டவர் சிட்சிக்கிறார். யாரை சிட்சிக்கிறார்? தான் நேசிக்கிற புத்திரனை தான் சிட்சிப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம வேசி பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சிட்சையை அனுபவிக்கும்போது அது நமக்கு சந்தோஷமாக இருக்காது. ஆனால் அதன் முடிவிலே அது மிகுந்த சந்தோஷமான பலனை தரும். அதை தான் இங்கே சொல்லார். நான் உன்னை சிறுமைப்படுத்துகிறேன்னு நீ நினைக்கிறியா? ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை வெட்கப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? உன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு நினைக்கிறியா? நான் அமைதியாக இருக்கலை. நீ அறியாத, நீ எதிர்பாராத பெரிய நன்மை நான் உனக்கு செய்ய போகிறேன். நான் உன்னை சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். புத்திரனாக நேசிக்கிறேன். முடிவிலே மிகுந்த சமாதானமான சந்தோஷமான ஒரு பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற அதை தான் இந்த 8வது அதிகாரத்தில் அவர் மோசே ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, 9வது அதிகாரத்தில் கொஞ்சம் கடிந்து கொள்கிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி கர்த்தர் அப்போ தான் சொல்கிறாரு இந்த 19-20 கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். இதை தான் சொன்னேன் இல்லையா? ஜனங்களுக்காக மன்றாடும்போது கேட்டார். ஆனால் மோசே தனக்காக மன்றாடும்போது ஆண்டவர் கேட்கலை. 11வது 10வது வசனத்தில் மறுபடியும் சொல்லுவார், அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஜனங்களுக்காக எவ்வளவாய் மன்றாடினார், அதை கேட்டார் தேவன். ஆனால் இவருக்காக பண்ணின விண்ணப்பத்தை கேட்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவனும் அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து 11வது அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியும் இந்த சீக்ரெட் டு லாங் லைஃப் அல்லது சீக்ரெட் டு அ ஹெல்த்தி லைஃப், அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தைகள் திரும்ப 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 உபாகம புத்தகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். 18-19 வசனங்களை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து எத்தனை தடவை சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எப்படியாகிலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி நாம் கற்றுக்கொண்டே ஆகணும். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன்னுடைய நாட்களில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? யாராவது எனக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, யாராவது இருக்கீங்களா அப்படி சொல்கிறாங்க? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கோமா? இல்லை. பிறந்திருக்கிற பிள்ளை, பிறக்க போகிற பிள்ளை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அதற்கு கண்டிஷன் என்ன? இந்த வார்த்தையை நீ கற்றுக்கொள், உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எஸ். அப்போ அடுத்து 12வது அதிகாரத்துலேருந்து அந்த அதிகாரத்தில் ஆராதனை முறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனை முறைகள், பலி எங்கே செலுத்தணும், தசம பாகம் எங்கே செலுத்தணும், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 13வது வசனத்தை வாசிப்போமா? 12வது அதிகாரத்தின் 13வது வசனம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
இது என்னாகமத்தில், லேவியராகமத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். கண்ட இடம், இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் நீ தகன பலிகளை இடாத, கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. இந்த அதிகாரம் ஆராதனை, பலி, காணிக்கை இவற்றை பற்றிய காரியங்களை நம்ம இந்த 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது தான் அங்கே கள்ள தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி அறியாத தேவர்களை சேவிப்போம் வாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். 14ஆம் அதிகாரத்தில் தான் எந்த ஆகாரத்தை புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்று ஆலோசனையை அங்கே கொடுக்குறார். எந்தெந்த மிருகங்களை புசிக்கலாம், எது புசிக்கக்கூடாது, எந்த பறவைகள் புசிக்கலாம் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே விடுதலையை குறித்து, அதாவது 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு விடுதலையின் விபரமாவது, அதாவது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம கடன் கொடுத்துருக்குறோம், கடன் கொடுத்து அது 7 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க நமக்கு திரும்பி கொடுக்கலை அப்படின்னா அது சகோதரனாக இருக்கட்டும் அந்நியனாக இருக்கட்டும் அந்த கடனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்தா 10 வருஷம் ஆனால் கூட வட்டியே கட்டிட்டு முதல்ல அப்படியே இருக்கும். நீ எப்போ கட்டுறியோ அப்போ வரைக்கும் வட்டி கட்டு அப்படிங்கிற நிலைமையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீ கடன் வாங்கி 7 வருஷமாக ஒருத்தனுக்கு செலுத்த முடியல அப்படின்னா 7ஆவது வருஷத்தில் மன்னிச்சிரு. ஏன் தெரியுமா? ஏன் அவன் 7 வருஷமாக உனக்கு கட்டாமல் இருக்கான்? முடியலை, அவன் எளியவன், முடியலை, அதனால் எளியவனுக்கு இறங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை அப்படின்னு சொல்லி. எஸ், எப்படி சகோதரனுக்கு தாராளமாய் கொடுக்கணும், அவனுடைய இருதயம் விசனப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியாக இந்த 15ஆவது அதிகாரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 16ஆவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது எப்படி ஆபி மாதத்தில் நம்ம எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார் அதெல்லாம் சொல்லிட்டு பரிதானம் வாங்கக்கூடாதுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த 16ஆவது அதிகாரத்தில் நம்ம முக்கியமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் 18ஆவது வசனத்துலேருந்து 16ஆவது அதிகாரத்தில் 18ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். பார்த்தீங்களா? அதுலேயும் மறுபடியும் சொல்கிறார், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. ஒரு லீடர், ஒரு நியாயாதிபதி, ஒரு தலைவன் அவன் எப்படி இருக்க வேண்டும்? நீதியுடன் நியாய தீர்ப்பு செய்யணும், நியாயத்தை புரட்டக்கூடாது, ஏழை பணக்காரன்ற முகதாட்சணம் பண்ணக்கூடாது, பிரைப் வாங்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம ஒரு தலைவனாக ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை நம்ம மறந்து விடவே கூடாது. என் மேலே உள்ளவங்க பிரைப் வாங்குகிறாங்க, அதனால் நான் வாங்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாயிடுச்சு, அது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையவே கிடையாது. நம்ம பாஸ்டர் அதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவங்க பிஎஸ்என்எல்ல, பாம்பேயில் எம்டிஎன்எல்ல வேலை பார்க்குற நாட்களில் ஜிஎம்லேருந்து பியோன் வரைக்கும் பிரைப் வாங்குவாங்க. ஆனால் பாஸ்டர் ஒரு நாள் அவங்க சர்வீஸில் இருந்த ஒரு நாள்
ஒரு பைசா கூட பிரைப் வாங்கினதே கிடையாது. கர்த்தர் அதன் நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அதனால் நம்ம யாரும் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகாக நமக்கு அதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 17வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் வசனம், பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருப்பதாக. ஏதாவது ஊனமுற்றதை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், செல்லாத ரூபா நோட்டு, கிழிஞ்ச ரூபா நோட்டை கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியம் என்னென்னா, இப்போ ஒரு ராஜாவை நியமிக்கிறாங்க. அந்த ராஜா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 18வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை அதன் வார்த்தைகளை கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அவளை கற்றுக்கொள்ளும் பொருட்டு ராஜா என்ன செய்யணுமா, அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பார்த்திங்களா, மறுபடியும் அதே தான். இதில் என்ன முக்கியமாக ஒன்றுனா, அந்த நாட்களில் ஆசாரியன்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கும், நியாயப்பிரமாண புத்தகம், அந்த தோல் சுருள் இருக்கும். ஆனால் ராஜாவுக்கு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறாரு, இப்போது நீ கர்த்தரிட்ட கட்டளைகளை கை கொண்டு நீதி நியாயம் செய்து நல்லா ஆட்சி செய்து நீ நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீ என்ன செய்யணுமா, போய் ஆசாரியனிடத்தில் போய் அவனோட புஸ்தக சுருளை வாங்கி உட்கார்ந்து ஃபுல்லாக எழுது, பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி எல்லாத்தையும் எழுதி நியாயப்பிரமாண நூலை எழுதி உனக்குன்னு ஒரு காப்பி வச்சுக்கோ. அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் ஒரு பைபிள் கட்டாயம் வேணும். இன்றைக்கு நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ராஜாக்கள் தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும், ஒரு வேத புத்தகம், ஒரு பிரதியை, உனக்காக ஒரு பிரதியை எழுதி உன்னிடத்தில் வைத்துக்கொள்ன்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, நம்ம எல்லோரும் வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக பைபிள் இருக்கணும். வீட்டில் 5 பேர் இருக்கணும், 5 பைபிள் நம்ம வீட்டில் இருக்கணும். அது போக ஸ்டடி பைபிளும் இருக்கணும், ஒரு லைப்ரரி இருக்கணும். வேத புத்தகத்தை அப்படியாக நம்ம விலை கொடுத்து, அது எங்கேயாவது கன்செஷனில் கிடைக்குமா, பழைய பேப்பர் கடையில் கிடைக்குமா அப்படின்னு போட்டு வாங்கக்கூடாது. நல்ல பெஸ்ட்டு பைபிளை வாங்கி நம்ம வாசிக்கணும். அதை நமக்குன்னு ஒரு காப்பி கட்டாயமாக வச்சுக்கிடணும். ஓகே, அந்த மறுபடியும் இந்த 18வது அதிகாரத்துக்கு வரும்போது முடிக்கும்போது தீர்க்கதரிசினா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவன் என் வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகளை அவனுடைய வாயில் அருள்வேன், நான் அவனுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவன் உங்களுக்கு சொல்லுவான். அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகுது அப்படின்னா அது கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத 20வது வசனத்தை, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். நிறைய தீர்க்கதரிசிகளுடைய சில காரியம் என்னன்னா, பயங்காட்டுறது. உன்னை பற்றி கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவார்,
நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சிலர்லாம் தீர்க்கதரிசிகள் பயங்காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வரைக்கும் செகண்ட் பார்ட் முடியுது. அடுத்து 19வது அதிகாரத்துலேருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் தேசம், சமுதாயம் அவைகளை பற்றி உள்ள ஆலோசனைகள் சொல்லப்படுது. அதனால் நம்ம இப்போ 18வது அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சுக்கிடுவோம். மீதி உள்ள அதிகாரங்களை நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். யாராவது ஒருத்தங்க ஜோமனி முடிச்சிடுறீங்களா? பிரதர் நீதி ஜோம் பண்ணுறீங்களா? நன்றி அப்பா. இன்னும் பல சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள ஆவியானவர் ஆண்டவரே சூத்திரம் அப்பா. பாஸ்டமாவை இன்னும் பலப்படுத்தி எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே அது அநேக காரியங்களை கர்த்தர் எங்கள் வெளிப்படுத்தி பேசும்போது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் ஆவியானவர் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே கிருபை செய்யப்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தனித்தனியாக அந்த ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாஸ்டமாவை கூட கர்த்தர் ஆசீர்வதியை பலப்படுத்துங்க. எல்லாம் கர்த்தரை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. God bless you.